ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் யோர் பிரக்யா. நாங்கள் வந்து ரீசெண்டாக என்னோடய நேட்டிவ் ஆந்திராவுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து அப்ளாய் குண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி அது வந்து பெருமாள் கோவில். சனிக்கிழமை போயிருந்ததால் ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ டக்குன்னு தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பிரசாதம் கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு உங்களுக்காக சில கிளிப்பிங்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலி இந்த கோவில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதோட நல்லா இருக்கிறது வந்து இங்கே வெளில இருக்கிற பஸார். ஸோ நான் ஆந்திராவில் வந்து எப்போவுமே மாம்பழம் சீசன் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அங்கே சீப்பாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போயாவது போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த பஸார் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் மேங்கோஸ்லாம் வாங்கிட்டு வெயிலுக்கு வந்து ஒரு டாட்டா குளுக்கோ சாப்பிட்டேன். ஆக்சுவலி எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். பேசிக்கலாக ரொம்பலாம் ஒன்றும் நல்லா இல்லை. அண்ட் எனக்கு பிடிச்ச அங்கே போனாலே எப்போவுமே இது வந்து ஒரு ரிச்சுவல். இந்த பொரி வந்து அங்கே வந்து ரொம்பவே ஸ்பெஷல், சூப்பராக போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எப்போயாவது போனீங்கன்னா ப்ளீஸ் டூ ட்ரை இட். ஆக்சுவலி அங்கே வெளில வந்த உடனே அந்த ஒரே ஒரு பொரி கடை தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் மை ஃபேவரட். எவ்ரி டைம் பெருமாள் சேர்த்துட்டு வந்த உடனே வி யூஸ் டு ஹாவ் திஸ். ஸோ அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்னுமே கொஞ்சம் மாம்பழம்ஸ் பல்காக வாங்க வந்து எங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க, தோட்டம் மாதிரி. ஸோ அங்கே போனோம். அண்ட் சூப்பராக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாம்பழம் இருந்தது. அண்ட் ஆந்திராவோட ஸ்பெஷாலிட்டியே மாம்பழமோட ஸ்மெல் தான். ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போயாவது ஆந்திரா போனீங்கன்னா யூ ட்ரை மேங்கோஸ். அண்ட் இதுக்குன்னே சம்மரில் போங்க. அண்ட் தென் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டதுக்கப்புறமா அங்கே நிறைய செடியிலையுமே வந்து மாங்காய் இருந்தது. அண்ட் அதே மாதிரி அவங்க ஷாப் பண்ணிகிட்டு இருந்த டைமில் நம்ம ஆட்டோ வச்சு ஃபன் பண்ணி இந்த விலாகை முடிச்சுக்கலாம். பை.